வரா. டேய் யாரா அவனுங்க? மச்சான் எனக்கு அப்புறம் தெரியும். அவனுக்கு ஃபோன் பண்றான். மச்சான் சுவிட்ச் ஆஃப்டா. வர 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 லெஃப்ட் வர வளைச்சு போ வளைச்சு போ. டேய் நம்ம வெறுப்பானி ஆனா உண்மையிலே தெரியுமா? டேய் எல்லாம் உன்னாலதான். செயினை ஜட்டிக்குள்ள போட வேண்டாம். டேய் வண்டியாடா வண்டியாடா. வாயா வாயா வாயா. யோ ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணியா? சரிங்க சார். தனியா சார். ஒரு நிமிஷம் இது. சார் என்னையா? சோழன் சிலையா சார்? ஆமையா? அந்த ஐஜி தேடிட்டு இருக்க சிலையா சார்? ஆமா. சார் இப்ப என்ன சார் பண்றது? போய் சொல்லு ஆக்சிடென்ட்னு. அந்த 2 பேரும் ஸ்பாட் அவுட்னு சொல்லு, நான் பாத்துக்கிறேன். சார் 100 கோடி ரூபாய் சிலையா? என்ன பண்ண சொல்ற? ஓ ஐயா B2 கான்ஸ்டபிள் தனிவேல் பேசுறேங்க. கவுண்டானா பக்கத்துல சிவப்பு எஸ்டீம் ஆக்சிடென்ட்டுங்க. 2 பேர் ஸ்பாட் அவுட். ட்ரங்க் அண்ட் டிரைவ். வண்டி நம்பரு TN49 AY 23. யோ மணி சார் ஹலோ அந்த இன்ஸ்பெக்டர் வந்தானா? வரல சார். சொன்ன நேரத்துக்கு வர மாட்டானுங்க. சார் நல்லா பாத்துக்கோங்க சார். உங்க ஆளுங்க தானே? சரி உங்க டீடைல்ஸ் கொடுங்க. ஆதார் நம்பர் இருக்கா? தனியா சார் இந்த சிலைய காசாக்குறது அவ்வளவு லேசான காரியமா தெரியல. பெரிய பெரிய கைகள்லாம் இன்வால்வ்டு. 2 நாளைக்கு பாத்துக்க, நான் எப்படி கை மாத்தணும்னு சொல்றேன். சார் அதுக்கு எதுக்கு சார் நான் இங்க இருக்கணும்? எல்லாம் ஒரு சேஃப்டி தான். ஸ்டேஷன்ல நான் பாத்துக்கிறேன். இந்த இதை வச்சுக்க. சார் எதுனா பிரச்சனையா இருப்போது சார். யோ பயப்படுறத நிப்பாட்டியா? காசாக்க ட்ரை பண்ணுவோம், முடியலையா சிலைய ஆத்துல தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம். ஏதாச்சும் ஒண்ணா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். எப்பறம் உங்களை கண்டு வந்து? நான் தான் சொன்னேன்ல சுடுறத சுட்டுக்கிறேன்னு. ஏய் எடுடா, சுட்டுற போது. சார் அதுதான் சார் வச்சிருக்கேன். நேரம் காலம் தெரியாம விளையாடாதீங்கடா. சிலையை கொடுத்துட்டு போடா. சலையா? பிலிப்ஸ் வர போலாம். அந்த ஆளுகிட்ட கண்ணு வாங்கடா முதல்ல. சார் கண்ண கொடுங்க சார். டேய் போயிரு. சார் போடுங்க சார். ஏய் ஏய் ஏய். சார் திருமணினா சுட்டு போடுவோம் பாத்துங்க. யோ ஏதாவது உலக தொலைச்சிட போறேன், நீ ரசாமி இரு. சார் எங்க இருந்தாலும் யோ வாயா இங்க. ஐயா யோ என்னைய பார்த்த ஐயா அது வீடியோ எடுங்க. தினம் இங்கே தாங்க வண்டி விடுவேன்.
லாரி மேல படுத்திருந்தீங்க, துப்பாக்கி சவுண்டு கேட்டுச்சுங்க. திடீர்னு வந்து பார்த்தா இவரும் இவர் கூட வந்த 2 பேரும் சிலையை எடுத்துட்டு ஓடினாங்கய்யா. இதுல வேற 3 பேர் இவங்கள சுட்டுட்டே இருந்தாங்க. அதுல ஒரு செத்துட்டு 2 பேரும் சிலையை தூக்கிட்டு சிவப்பு கார்ல போயிட்டாங்கய்யா. வண்டி நம்பர் பாத்தியா? கார் நம்பர் பாக்கலீங்கய்யா, லாரி வித்தியாசமா இருந்துச்சுங்க. அதை பார்த்து இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டேங்கய்யா. செக் போஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? இல்ல சார், பண்ணணும். யோ, இது கூட சொல்லணுமாயா? வண்டி தஞ்சாவூர் தாண்ட கூட. சரி சார், பண்ணிடுறேன். எங்கடா இந்த சிலை? சார் எந்த சிலை சார்? எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் என்ன மயத்துக்கிட்ட இங்க வந்தீங்க? அடுத்த முறை பார்ட்டி கால் பண்ணும்போது சில ஏன் கையில் இருக்குன்னு சொல்லணும். இல்ல நீயும் பொண்டாட்டி புள்ள யாருமே சூரியனை பார்க்க மாட்டீங்க. இன்னும் 1 மணி நேரத்துல சிலை என் கைக்கு வரணும். இல்ல போலீஸ்ல நான் பார்த்து நிற்க மாட்டேன். என்ன கதிரு, அந்த ஆள் மூஞ்சி பார்த்தே நீ துப்பாக்கி வச்சோனே. டேய், இப்ப நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையில் இருக்கோம் தெரியுமா? நான் என்ன பண்ணா? நாம என்ன பண்ணமா? அதான் தொக்க மாட்டணும்ல. பத்தாவதுக்கு போலீஸ்காரன் தள்ள கண்ணு வேற வைக்கிற நீ. இப்ப எது கோவப்படுற நீ? அடச்சே. வேணான்னு சொன்ன எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்டா. எனக்கு டவுட். என்னடா என்னடா இது இவ்வளவு நேரம் என் காதுல இருந்தது. அடிங்க என்ன கூட விட்டுருவான். நீ மாட்டின செத்த. டேய் கதிரு, இதுதான் தவறான விஷயம். செவனேன்னு ஏதோ வீட்டுல திருடலான்னு சொன்ன என்ன ஏதோ பாம்பு தேலுக்கு அதெல்லாம் சொல்லி கோத்து விட்டுவிட்டு மாட்டின பிறகு தனியா ஆமாண்டா சொன்னேன். இந்த பிசி வீட்டுல செத்து கிடப்போம் எனக்கு எப்படி தெரியும்? பத்தாவதுக்கு சிலை கிளைன்னு வேற ஏதாவது சொல்றானுங்க. இங்க பாரு, அவளை பொறுத்த வரைக்கும் பிசிய போட்டது நாம தான், சிலைய தூக்கணும் நாம தான். சேலையா? நாம எப்ப இதெல்லாம் செஞ்சோம்? அப்படியே இருந்தாலும் அவன் பொண்டாட்டி சேலையை தூக்கி நாம என்ன பண்ண போறோம்னு கேக்குறேன். சேலையா? டேய், நீ லூசா இல்ல லூசு மாதிரி நடிக்கிறியா? இந்த போலீஸ்கார் இருக்கான்ல, ஏதோ ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து அந்த வீட்டுல மறைச்சு வச்சிருக்கான். எவனோ ஒருத்த அவனை போட்டு சிலையை தூக்கிட்டு போயிட்டான். பெரிய புளுத்தி மாதிரி அவன் தலையில வச்சு இல்ல கண்ணு. இப்ப நாம பண்ணாதான் ஆகும். நல்லா கதை சொல்றா. என்ன செத்துருவ? இந்த பிளீஸ் இருக்கு என்னடா பிரச்சனை உனக்கு? ஒரு குவார்டர் வாங்கி கொடு. அந்த ஆள் முடிஞ்ச அடி அடிச்சு ஆக்கி விட்டுறேன். அவன் போலீஸ்காரன். அப்ப கால விழுவான். என்ன வேணா பண்ணுவான். அப்படியே சுத்தி நம்மளதான் தேடிட்டு இருப்பான் பாரு. சிலைகளான்னு வேற சொல்றானுங்க. சாவடி கூட தயங்க மாட்டானு பிலிப்ஸ். கதிரு, நீ ஏன் இப்பெல்லாம் பயந்தா எப்படா? எனக்குலாம் அழுவு வருதுடா. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஆமா மச்சான், இப்பதான் நம்ம லைனுக்கு வர. நம்ம கிட்ட கண்ணுக்குதுல்ல, போட்டுருவோம். சரண்டர் ஆயிடலாம். பாரு, லூசு மாதிரி பண்ணாத. நாமளே போய் வாண்டடா போலீஸ் கையில மாட்டோம். சொன்னா கேளு, அந்த கஜராஜ போட்டு தள்ளிடுவோம். நமக்கு எப்படி பார்த்தாலும் திருட்டு கேஸ் தான். அந்த இன்ச்சு காலி, நாம சேஃப். வா. நீ சொன்ன இடத்துக்கு வெளியே தான் நிக்கிறேன். உன் போலீஸ் பத்தியை காட்டலையே. தனியா தான் வந்திருக்கேன். பாருக்குள்ள வா. யாருமா ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணது? அவங்க தான் சார். இவங்களா? ஆமா. நீங்க தான் இங்க ஆக்சிடென்ட் கேஸ் அட்மிட் பண்ணீங்களா? ஆமா சார். நீங்க யாரு?
சார் நாங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். இப்போ எப்படி இருக்காரு? அடிபட்டு இருக்கு, ஆனா பெரிய ப்ராப்ளம் இல்லை சார். ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. அவரோட வண்டி B2 போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்குது. கண்ணு முழிச்சதும் வந்து பார்க்க சொல்லுங்க. சரியாமா? ஜே, இது தப்பா தோணுது. வா போலாம். லூசா கௌதம் நீ? அவர் தனியா இருக்காரு, விட்டு வர சொல்ற? அவர் ஒன்றும் குழந்தை இல்லை, பார்த்துப்பாரு. வா.